வெல்கம் டு த வேர்ல்ட் ஆஃப் பிஎஃப் மாமே. மண்ணிலோடு நதிகள் தோன்றும் மலையிலே அது மலையை விட்டு வைரம் போல பெண்ணின் மனது உலகிலே ஜாடையில் உன்னை அறிந்தேனடி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, இப்போ நீங்கள் பிரிவில் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான லவ் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை சிம்பிளாக எப்படி எடிட் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ வந்து உங்களோட அலைட் மோஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. கீழே சென்டராக இருக்க அந்த ப்ளஸ் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா 9:16ங்கிற ஏடியோ சைஸை செலக்ட் பண்ணிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிரியேட் ப்ராஜெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கோங்க. இப்போ ரைட் சைடு கீழே இருக்க இந்த ப்ளஸ் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிவிட்டு மீடியா வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் யாரோட ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ண போகிறீங்களோ அவங்களோட ஃபோட்டோ வந்து ஜஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கு அப்புறமா மேலே இருக்க இந்த 3 டாட்டை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் அப்படியே கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஃபில் கம்போசிஷன் ஏரியான்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா மேலே இருக்க எக்ஸ்போர்ட் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா கரண்ட் ஃப்ரேமஸ் பிஎன்ஜின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் ஐக்கானை கிளிக் பண்ணி அப்படின்னாக்கா இந்த இமேஜ் வந்து எக்ஸ்போர்ட் ஆயிரும். எக்ஸ்போர்ட் ஆனதுக்கப்புறம் இமேஜை வந்து சேவ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இமேஜ் வந்து எக்ஸ்போர்ட் ஆயிடுச்சு. இப்போ சேவ் பட்டனை கிளிக் பண்ணி நான் இமேஜ் வந்து சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேக் வந்துங்க. பேக் வந்து சேம் அதே மாதிரியே ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு மீடியாவை செலக்ட் பண்ணிட்டு இமேஜை ஆட் பண்ணி சேம் இதே மாதிரியே எக்ஸ்போர்ட் பண்ணி எடுத்துவாங்க. இதே மாதிரியே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா மொத்தமாக 7 இமேஜ் வந்து தேவைப்படும். ஸோ கரெக்டாக 7 இமேஜை வச்சு தான் நம்ம வந்து வீடியோ எடிட் பண்ணியிருப்போம். அதனால் 7 இமேஜ் மட்டும் எடிட் பண்ணிக்கோங்க. எடிட் பண்ணதுக்கு அப்புறமா அலைட் மோஷனை விட்டு பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ்எம்எல் ஃபைலோட டவுன்லோட் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து இப்போ டெலிகிராம் சேனல் வந்து டவுன்லோட் பண்ணுறேன். இப்போ டெலிகிராம் சேனல் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க எக்ஸ்எம்எல் ஃபைல் இருக்குது. அது பக்கத்தில் இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணிட்டு சேவ் டு டவுன்லோட்ஸ் கொடுத்தோம் அப்படின்னாக்க இந்த எக்ஸ்எம்எல் ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னாக்க நம்மளோட ஃபைலில் வந்து சேவ் ஆயிரும். சேவ் ஆனதுக்கப்புறம் இப்போ நம்ம அலைட் மோஷன் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமா ரைட் சைடு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க டெம்ப்ளேட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா அப்லோடு எக்ஸ்எம்எல் ஃபைல்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது பக்கத்தில் அப்லோட் ஐக்கன் இருக்கும். அந்த அப்லோட் ஐக்கனை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களோட ஃபைல் வந்து ஓப்பன் ஆகும். ஃபைலில் நீங்கள் எங்கே எக்ஸ்எம்எல் ஃபைலை டெவலப் பண்ணி வச்சிருக்கீங்களோ கரெக்டாக அந்த எக்ஸ்எம்எல் ஃபைலை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா டேரெக்டாக அலைட் மோஷனில் வந்து அப்லோட் ஆகும். அப்லோட் ஆனதுக்கு அப்புறமா மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நெக்ஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா கண்டினியூ டு டைம் லைன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து செலக்ட் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு எக்ஸ்எம்எல் ஃபைல் வந்து ஓப்பன் ஆகிரும். ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் உள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த ஃபைல் இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த ஃபைலில் என்னென்ன சேஞ்ச் பண்ண போகிறோம், எப்படிலாம் எடிட் பண்ண போகிறோம்னு சிம்பிளாக நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா கீழே கடைசியாக வந்து பாருங்கள் ஒரு 3 லேயர், அதாவது 3 லேயர் வந்து ஆடியோ வந்து கொடுத்துருப்பேன். அந்த ஆடியோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ்எம்எல் ஃபைல் வந்து ஒர்க் ஆகாது. ஸோ அதனால் அந்த 3 லேயரை நாம் வந்து டெலீட் பண்ணிக்கலாம். டெலீட் பண்ணிட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபுல் ப்ரீயோட டவுன்லோட் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறமா கீழே இருக்க அந்த ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு மீடியா வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் எங்கே அங்கே அந்த வீடியோ டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த வீடியோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த வீடியோவை கிளிக் பண்ணிட்டு மேலே இருக்க 3 டாட்டை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு கீழே இருந்து கடைசியாக ஒரு ரெண்டாவதாக வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா இந்த வீடியோவில் உள்ள ஆடியோ தனியாக வந்துடும். இப்போ அந்த வீடியோ வந்து டெலீட் பண்ணிக்கோங்க. டெலீட் பண்ணிட்டு கீழே அப்படியே ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னாக்க எஸ்என்பி வீடியோன்னு சொல்லிட்டு ஒரு லேயர் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ லெஃப்ட் சைடு இருக்க இந்த கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ரைட் சைடு இருக்க இந்த ஸ்டார் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த வீடியோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஜஸ்ட் அந்த வீடியோ வந்து டெவலப் பண்ணிட்டு அந்த வீடியோவை எங்கே வச்சிருக்கீங்களோ அந்த வீடியோ வந்து செலக்ட் பண்ணிங்க அப்படின்னாக்க அந்த வீடியோ வந்து இங்கே வந்து ஆட் ஆயிரும். அதாவது நம்ம ஸ்டார்டிங்கில் யூஸ் பண்ணியிருக்க அந்த லிரிக் வீடியோ தான். ஸோ ரொம்பவே சிம்பிளாக இந்த வீடியோ வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிடலாம். இப்போ அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னாக்கா நாம் வந்து ஃபோட்டோஸ்லாம் ஆட் பண்ணுற மாதிரி சில லேயர்ஸ்லாம் இருக்கும். அந்த லேயரை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த லேயரை வந்து நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா ரைட் சைடு வந்து பார்த்தீங்கன்னாக்கா எஃபெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த எஃபெக்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு உள்ளே போய்க்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா எல்லா எஃபெக்ட்டும் ஹையில் இருக்கும். ஜஸ்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா அது எல்லாத்தையும் எனபிள் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ ஒன் ஸ்டெப் பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு லெஃப்ட் சைடு இந்த கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஸ்டார் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அலைட் மோஷன் மூலியமாக எடிட் பண்ண இந்த 7 இமேஜில் ஒவ்வொரு இமேஜை அப்படியே கரெக்டாக வந்து நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு இமேஜை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கு அப்புறமா சேம் இதே மாதிரி அடுத்த லேயரை கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு
அதில் இருக்க எஃபெக்ட் எல்லாத்தையும் கரெக்டாக எனபிள் பண்ணிக்கோங்க. எனபிள் பண்ணிட்டு சேம் இதே மாதிரியே கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிட்டு ஸ்டார் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு இமேஜை வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாக நாம் இந்த வீடியோவை வந்து எடிட் பண்ணிடலாம். இந்த வீடியோ எடிட் பண்ணுறது இவ்வளவு தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னாக்கா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நான் நிறையா யூஸ்ஃபுல்லான வீடியோலாம் பார்க்கணும் அப்படின்னாக்கா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.